தலைப்புன்னு சொல்லலாம், இல்ல விஷயம்னு சொல்லலாம். அமைதி மற்றும் நல்லிணக்கம். உலகத்துல இன்னைக்கு அறிவியல் வளர்ச்சி எல்லாமே இருக்குது. பட் அமைதி மற்றும் நல்லிணக்கம் எவ்வளவு முன்னேறி இருக்குன்னு பார்க்கும் பொழுது நாளுக்கு நாள் அதுல நிறையவே வேறுபாடுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு தேவையான சூழ்நிலையில் இந்த ஒரு மிகச்சரியான ஒரு தலைப்பு இன்னைக்கு நாம எடுத்திருக்கிறோம். ஸோ இந்த தலைப்பை பற்றி நமக்கு ரொம்ப விரிவாகவும் என்னுடைய ஆழமான சிந்தனைகளை கொடுப்பதற்காக நம்முடைய அன்பு சகோதரி ரஞ்சனி அவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ இன்றைய இந்த டாபிக்கினுடைய மெயின் ஸ்பீக்கர் பிரம்மகுமாரி ரஞ்சனி அவர்கள் தமிழகத்துல பல பகுதிகளில் நிறைய சேவைகள் செய்திருக்கிறாங்க. முக்கியமான ஒரு ஸ்பீக்கர். சென்னையில நிறைய கான்ஃபரன்ஸ், நிறைய டிவி ஷோஸ், ரேடியோல எல்லாத்துலேயுமே ரொம்ப காலமா சகோதரியினுடைய இந்த தெளிவான தமிழ் பேச்சு எல்லாராலும் மிகவும் விரும்பப்படக்கூடிய ஒரு பேச்சுன்னு சொல்லலாம். சகோதரி அவர்கள் கடந்த 34 வருடங்களாக இந்த பிரம்மகுமாரிகள் அமைப்போடு தன்னை ஒருங்கிணைத்து சேவையாற்றி வராங்க. கடந்த 24 வருடங்களாக முழுமையாக தன்னை அர்ப்பணித்து இறைவனுடைய சேவைக்காகவே தன்னுடைய முழு வாழ்க்கையை கொடுத்து சேவையாற்றி வராங்க. சகோதரி பத்தி முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, பாரதம் மட்டுமல்லாமல் வெளிநாடுகள்ல சிங்கப்பூர், மலேசியா, யூகே, ஆஸ்திரேலியா நிறைய நாடுகளுக்கு சென்று நிறைய இடங்கள்ல தமிழ் சேவையினுடைய தேவை எப்பெல்லாம் இருக்குதோ தமிழகத்திலேருந்து நம்முடைய அன்பு சகோதரி நிறைய நாடுகளுக்கு பயணித்து நிறைய இந்த மாதிரி ஆன்மீக உரை பிரம்மகுமாரிகள் சார்பாக நிறைய சேவைகள் செய்திருக்கிறாங்க. அது மட்டுமில்லாமல் பிரம்மகுமாரிகளினுடைய தமிழக மண்டலத்தினுடைய இளைஞர் துறை யூத் விங்களுடைய ஜோனல் கோஆர்டினேட்டர். இளைஞர் துறை என்பது பிரம்மகுமாரிகள் முக்கியமாக நிறைய துறைகள் இருக்கு, துறை வாரியாக சேவைகள் நடந்துட்டு இருக்கு. அதுல இளைஞர் துறைக்கு தமிழக மண்டலத்தினுடைய சேவை ஒருங்கிணைப்பாளராக சகோதரி சேவையாற்றி வராங்க. இந்த இளைஞர் துறை மூலமாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நோ டொபாக்கோ, அப்புறம் வந்து மை சென்னை, பீஸ்ஃபுல் சென்னை, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸ். சிஸ்டருடைய இன்ட்ரெஸ்ட் இதில் ரொம்ப அதிகம். அதனால நிறைய இந்த மூலம் கிரியேட்டிவான நிறைய ப்ராஜெக்ட்ஸ், நிறைய யூஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட்ஸ் நல்ல இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதற்காக செய்திருக்கிறாங்க. அவங்களுடைய அதிக விருப்பமே பார்த்தீங்கன்னா முக்கியமா இளைஞர்கள் முன்னேற்றத்திற்காக தான் சகோதரிகள் நிறைய கவனம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ரொம்ப அருமையான ஒரு பேச்சாளர் நம்ம கூட இப்ப பேச இருக்கிறாங்க, சகோதரி ரஞ்சனி அவர்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சார். ஓம் சாந்தி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சர்வ தர்ம கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டுள்ள முக்கிய விருந்தினர்கள், சகோதரர்கள் மற்றும் நம்முடைய பிரம்மாகுமார் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இந்த ஒரு கருத்து பரிமாற்றத்துல ஒரு கேள்வியோட நான் ஆரம்பிக்க விரும்புறேன். எல்லோருக்கும் ஏன் அமைதி மற்றும் நல்லிணக்கம் தேவைப்படுது? எல்லாரும் ஏன் அதை விரும்புறாங்க? ஏன் எல்லோரும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனித ஆத்மாவும் ஏன் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் விரும்புகிறார்கள்? எவருமே அசாந்தியவோ, கவலை, அசாந்தி, அதாவது அமைதியின்மையோ அல்லது சண்டை சச்சரவையோ ஏன் விரும்புவதில்லை? இந்த கேள்வியை சற்று நீங்க சிந்திச்சு பார்க்கும் பொழுது அதற்கு என்ன பதிலாக இருக்க முடியும் அப்படின்னா, உண்மையில் அமைதி நல்லிணக்கம் அப்படிங்கிறது நம்முடைய ஒரிஜினாலிட்டி, நம் எல்லாருடைய இயல்பான உண்மையான ஒரிஜினலான குணமே என்னன்னு கேட்டா அமைதிதான். அமைதி, அன்பு, நல்லிணக்கம், இது நம்மளுடைய ஒரிஜினல் ஸ்டேட். ஆகவேதான் நாம அதை விரும்புறோம். எப்படி நீங்க ஒரு 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 நாட்டிற்கு, நீங்க ஏதோ ஒரு வெளிநாட்டிற்கு நீங்க போறீங்க, அங்க உங்களுக்கு தெரியாத பாஷை தான் அங்க பேசப்படுது.
அங்க ஆங்கிலமோ இல்ல தமிழ் மொழியோ இல்ல, வேற ஏதோ ஒரு பாஷை தான் பேசப்படுது. அந்த மாதிரியான ஒரு நாட்டுல நீங்க அந்த ஒரு இடத்திற்கு நீங்க போகும் பொழுது எதேச்சியா நீங்க தமிழ் பேசக்கூடிய ஒருத்தரை சந்திக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? ஒரு இணக்கம் ஃபீல் ஆகும், ஒரு ஒரு ஒத்து போகும், உடனே மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அப்ப ஏன் மற்றவர்களும் மனிதர்கள் தான், மற்றவர்களோட நீங்க பழகிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்கள் பேசக்கூடிய மொழியை பேசக்கூடிய ஒருத்தரை நீங்க சந்திக்கும் பொழுது உடனே ஒரு வித சந்தோஷம் வருது. இது எதற்காக இந்த உதாரணம் சொல்றோம் அப்படின்னா, தனக்குள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வெளியே இருக்கும் பொழுது அதோடு தன்னை ஒப்பிடும் பொழுது, ஒத்து போகும் பொழுது அங்கு சந்தோஷம் வருகின்றது. அப்ப நாம் எல்லாரும் தேடுறோம், எப்படி நம்ம அந்த மாதிரியான ஒரு தேசத்துக்கு போகும்போது நமக்கு தெரிஞ்சவங்க இருக்க மாட்டாங்களா, நம்ம மொழி பேசுறவங்க நம்ம கலாச்சாரத்தை புரிஞ்சவங்க இருப்பாங்களான்னு நமக்கு தேடுதல் இருக்கும். இப்ப அதே போல இந்த உலகத்துல எல்லோரும் தேடுறாங்க அமைதி நல்லிணக்கத்தை. ஏன்னா அதனுடைய ஒரிஜினாலிட்டியே அதுதான், நம்முடைய உண்மையான குணமே அதுதான். அமைதி நல்லிணக்கத்தை கொண்டு வர்றதுக்கான ஒரே ஒரு உபாயம், மிகப்பெரிய ஒரு உபாயம், அற்புதமான உபாயத்தை முதல்ல உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். பிறகு மற்ற கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். அமைதி நல்லிணக்கத்தை நம்ம பெறுவதற்கான ஒரு அற்புதமான மருந்துன்னு சொல்லலாம், இல்ல ஒரு அற்புதமான ஒரு உபாயம்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னா சோல் கான்சியஸ்னஸ், அதாவது ஆத்ம உணர்வு என்று ஆன்மீகத்துல சொல்லப்படுகின்றது. அதாவது என்னுடைய உண்மையான நிலையே அமைதிதான் என்றால் உண்மையில் நான் யார்? நான் ஒரு ஆத்மா, ஐ எம் a soul. நான் இந்த உடல் அல்ல. எப்படி இந்த உடல் 5 தத்துவங்களால் ஆனதோ, அழியக்கூடியது, ஆனால் நானும் ஓர் ஆத்மா. நாம் அனைவருமே ஆத்மாக்கள், அந்த பரம்பொருளுடைய குழந்தைகள். அந்த பரம் ஆத்மா அவர், அந்த இறைவன் ஆண்டவன், அவருடைய குழந்தைகள் நாம் ஆத்மாக்கள். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், நம்ம பீஸ் அண்ட் ஹார்மனி, அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை நம்ம கொண்டு வர்றதுக்கு ஆதாரமாக விதையாக இருக்கிறது என்னன்னு கேட்டா இந்த சோல் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆத்மாங்கிற அந்த உணர்வு தான். ஆத்மா, ஐ எம் a soul, நான் ஒரு உயிர், என்னுடைய உண்மையான குணமே அன்பும் அமைதியும் தான் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளும் பொழுதே அதுவாக நம்ம ஆகுகின்றோம், அந்த அனுபவத்தை நாம் எடுக்கின்றோம். எப்பொழுது எனக்குள்ள அமைதி இருக்கோ, எனக்குள்ளே அந்த உள்ளார்ந்த அமைதியை நான் அனுபவம் செய்யறனோ, அது பல விஷயத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. முதல்ல என்ன, என்னுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு அது ஹெல்ப் பண்ணுது. எனக்கு அதற்கு ஆப்போசிட்டா நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்களுக்குள்ள பதட்டம் இருக்கும் பொழுது அது எவ்வளவு உடல் ஆரோக்கியத்திற்கு கேடு. அதை பற்றி விவரிக்கவே வேண்டாம், எல்லாருக்குமே இந்த காலத்துல அந்த நாலேஜ் இருக்கு. டென்ஷன் ஸ்ட்ரெஸ்னால எவ்வளவெல்லாம் நமக்கு சங்கடங்கள் உடலுக்கு வருது எல்லாருக்குமே தெரியும். அப்போ உள்ளார்ந்த அந்த மன அமைதியை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் பொழுது நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கு, நம்ம உடலுக்குள்ளேயே ஒரு விதமான ஒரு ஹார்மனி, ஒரு பேலன்ஸ் வந்துடுது. அதே நேரத்துல அமைதி இருக்கும் பொழுது, என்னுடைய மனம் சாந்தமாக அமைதியா இருக்கும் போது எனக்குள்ள புது புது ஐடியாஸ் கிரியேட் ஆகுது. என்னால நல்லா சிந்திக்க முடியுது, நல்ல சிந்தனை பண்ணி புது புது கருத்துக்கள், ஐடியாஸ் நான் உருவாக்க முடியுது. அந்த அமைதியினுடைய அனுபவம் அதற்கு ரொம்ப ரொம்ப தேவையா இருக்கு. அதே நேரத்துல எப்போ அமைதி எனக்குள்ள நான் அனுபவம் செய்யறனோ அப்ப என்னுடைய இமோஷன்ஸும் என்னுடைய கண்ட்ரோல்ல வந்துடுது. நான் அந்த உணர்ச்சி வசப்பட மாட்டேன், அது என்னுடைய கண்ட்ரோல்ல நான் கொண்டு வர முடியுது. நான் எப்போ அமைதியா இருக்கணும், when I am peaceful, my mental energy is saved. என்னுடைய மனோசக்தி சேமிப்பாகுது. ஏன்னா அதிகமாக நம்ம கோபத்திலையும் டென்ஷன்லயும்
எண்ணங்கள் ஓடும் பொழுது நம்முடைய மனசக்தி வேஸ்ட் ஆகுது. எப்போ நான் வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கணும், அப்ப என்னுடைய மனோசக்தி சேமிப்பாகுது. எப்போ எனக்குள்ள அமைதி இருக்கோ அப்ப கண்டிப்பா ஹார்மனி இருக்கு. அதாவது நல்லிணக்கம் அப்படிங்கிறது எனக்குள்ளேயும் இருக்கு, வெளியிலயும் அது கண்டிப்பாக வெளிப்படுது. எப்போ மனிதர்களோடு அந்த சம்பந்தம் உறவு முறைகள்ல வரும் பொழுது அவர்களோடு ஒரு நல்லிணக்கத்தோடு நான் இருக்கேன் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பா அங்கு சமுதாயத்தில் அமைதி இருக்கின்றது. அந்த ஹார்மனி வித் அதர்ஸ் in relationships, அது மூலமா there is peace in the society. அப்ப நல்லிணக்கம், எல்லோரோடும் நான் இணங்கி இருக்கணும். அந்த ரிலேஷன்ஷிப்ஸ்ல அந்த மனிதர்களோடு நான் பல மனிதர்களோடு சந்திக்கும் பொழுது பழகும் பொழுது அங்க வந்து ஒரு ஹார்மனி, அங்க அந்த ஒரு நல்லிணக்கம் வந்து வேணும். அப்படின்னா நம்ம ஹார்மனி இன் ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி நம்ம பேசுறோம். ஆனா முக்கியமான ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு உறவு முறை அப்படிங்கிறது எது அப்படின்னா, the most important relationship is the relationship with our own self. நமக்குள்ளே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தம், அந்த ஒரு உறவு கரெக்டா இருக்கணும். என்னுடைய உள் மனசு ஒண்ணு சொல்லுது, மனசாட்சி ஒண்ணு சொல்லுது, ஆனா நான் நினைக்கிறதும் பேசுறதும் செய்யறதும் வேற. அப்ப there is no harmony within myself. அப்ப அந்த எனக்குள்ளேயே ஒரு ஹார்மனி, ஒரு நல்லிணக்கம் எனக்குள்ளேயே இல்லை அப்படின்னு சொன்னா அப்ப எப்படி நான் வெளியில நான் வந்து ஹார்மனிய கொண்டு வர்றது? அதாவது மற்ற மனிதர்களிடம் அந்த உறவு முறைகள், அந்த சம்பந்தத்துல எப்படி நல்லிணக்கத்தை கொண்டு வர்றது, உலகத்துல எப்படி நல்லிணக்கத்தை கொண்டு வர முடியும்? So everything starts with the self. என்னிடத்துல இருந்துதான் எல்லாமே ஆரம்பம்ங்கிறது ஆகுது. ஆகவே இப்போ நான் ஒரு நல்லிணக்கத்தை நான் இந்த மனிதர்களுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா நான் அவர்களுக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நான் அவர்களுக்கு ஒரு மதிப்பு, ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஐ ஹாவ் டு வேல்யூ தெம். அவங்களுக்கு ஒரு மதிப்பு நான் வந்து கொடுக்கணும். அவர்களிடம் நான் அன்பு பாராட்ட வேண்டும். நல்லிணக்கத்துக்கு தேவையானது இந்த விஷயம்தான். அன்பு, மரியாதை, மதிப்பளித்தல், இதுதான் நல்லிணக்கத்தை கொண்டு வரும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப நான் மற்றவர்களுக்கு மதிப்பளிக்கணும், மற்றவர்களை நேசிக்கணும், மற்றவர்களுக்கு நான் மரியாதை அளிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் முதல்ல என் மேல நான் வந்து மதிப்பு கொடுக்கணும். என் மீது, அதாவது என் மீதே ஒரு நேசம் நான் வந்து வைக்கணும். என்னை நானே நேசிக்க வேண்டும். என் மீது நானே மதிப்பளிக்க வேண்டும். இப்ப நான் என்ன மதிப்பே அளிக்கல அப்படின்னு வைங்க, எனக்கு நானே நான் மதிப்பு கொடுக்கல, அந்த ஒரு சுய மரியாதையில நான் இல்ல அப்படிங்கும் பொழுது நான் என்னை நானே தாழ்வாக நினைப்பேன். ஒருத்தன் எப்ப வந்து தனக்கு மதிப்பே கொடுக்கறது இல்லையோ அப்ப தன்னைத்தானே தாழ்வாக நினைத்துக் கொள்கின்றான். அப்ப அந்த இன்ஃபீரியாரிட்டி, அந்த தாழ்வா நினைக்கும் பொழுது என்ன ஆகுது? பலவிதமா அது வெளிப்படும். எப்படி வெளிப்படும்? மற்றவர்கள்லாம் உயர்ந்தவர்களாக பார்க்கிறதும், தன்னை விட எல்லாரும் பெருசு, தான் தாழ்ந்தவன். அப்போ அவர்கள் மேல ஒரு கோபம் வரலாம், இல்ல பொறாமை வரலாம், இல்ல வெறுப்பு வரலாம். இந்த கோபம், பொறாமை, இது எல்லாத்துக்குமே மெயின் விதையாக இருப்பது என்ன அப்படின்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் கம்மியா இருக்கு. அதாவது தன் மேலேயே வந்து மரியாதை குறைவா இருக்கு, தன்னை நேசிப்பதில் குறைபாடு இருக்கின்றது. அப்ப அதனால மற்றவர்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது இல்ல. மனதளவு வெளியில கூட சில பேர் ரெஸ்பெக்டபிளா பேசலாம், ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்கலாம். ஆனா அவர்கள் மீது கோபம், வெறுப்பு இருக்கும் பொழுது எப்படி அங்கு நல்லிணக்கத்தை கொண்டு வர முடியும்? ஆகவே முதல்ல தன் மேல அந்த வேல்யூ வந்து வைக்க தெரியணும். சில நேரத்துல தன்னை தாழ்வா நினைக்கக்கூடியவர்கள் அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும்னா
ரொம்ப அதிகாரம் பண்ணுவாங்க மற்றவர்கள் மேல. அந்த விதத்துல அவர்கள் தன்னை உயர்வாக கொண்டு வர்றதுக்கான ஒரு தவறான முயற்சி அது. பாசினஸ், ஒரு ஈகோ, அந்த அதிகாரத்தையும் மற்றவர்களை அந்த கட்டுப்பாடுல கொண்டு வர்றதும், அந்த கண்ட்ரோலிங் அந்த ஒரு பிஹேவியர், இதெல்லாம் கூட எதிலிருந்து ஆரம்பமாகுதுன்னு பார்த்தா, இஃப் தட் பர்சன் ஃபீல்ஸ் இன்செக்யூர், அந்த இன்செக்யூரிட்டியினுடைய ஃபீலிங், அவன் ஒரு விதமான தன்னையே தாழ்வாக நினைத்துக் கொள்றதுனால அது போல அவர்கள் அவருடைய வெளிப்பாடு இருக்கு. ஆகவே முதல்ல நாம நல்லிணக்கத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்குள்ள அந்த ஒரு ஹார்மனி வந்தாகணும். I should know how to treat myself. Only then I will know how to treat others. என்னை நானே எப்படி நான் ட்ரீட் பண்ணிக்கணும், என்ன நானே நான் எப்படி ஹேண்டில் பண்ணிக்கணும், இந்த ஒரு கலையை கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் மற்றவர்களையும் நான் எப்படி ட்ரீட் பண்ணணும், அவங்க கிட்ட நான் எப்படி நடந்துக்கணுங்கிறதும் தெரியும். அப்ப தன்னைத்தானே நல்ல ஒரு தனக்குள்ளே ஒரு நல்ல ஒரு உறவை வைத்துக் கொள்றதுக்கான ஒரு அற்புதமான ஒரு வழிதான் தன்னை அறிதல் பிளஸ் தியானம். அதாவது ஞானம் பிளஸ் தியானம். இந்த இரண்டும் ஒவ்வொரு மனிதனுக்குமே அவசியம் தேவை. ஆன்மீக ஞானம்ங்கிறது என்ன? தான் யாருங்கிறத புரிய வைக்கக்கூடிய ஒரு நல்ல அறிவு. அது ஒவ்வொரு மனிதனிடமும் தேவை. எப்ப தன்னை உணர்றானோ, அனைத்து வித்தியாசங்களையும் கடந்து, இந்த உடலால தானே நாம் எல்லாருமே வித்தியாசப்படுறோம். ஆண், பெண், நிறம், ஜாதி, மதம், இப்படி ஏன் பல வேற்றுமைகள் அப்படின்னா இந்த உடலால தானே. அப்போ அந்த வேற்றுமைகள்ல இருந்து விலகி நாம் அனைவருமே ஒன்று அப்படின்னு நாம் அந்த ஒரு நம்மையே அறியாம கட்டி போட்டிருக்கிற அந்த ஒரு லிமிட்டேஷன்ஸ்ல இருந்து நம்மளை நாமளே ஃப்ரீ பண்ணிக்கிறோம். உண்மையிலேயுமே IARF அமைப்பை பாராட்டணும். பல வருடங்களாக பிரம்மா குமாரிகள் அமைப்போடு இணைந்து சேவையில கலந்து கொண்டு இருக்கிறார்கள்ங்கிறத நான் கேள்விப்பட்டேன். அப்போ ரிலீஜியஸ் ஃப்ரீடம் அப்படின்னா அதுல ஒரு விதத்துல என்ன அப்படின்னா, நம்ம உண்மையிலே நம்ம மனசை கட்டி போட்டிருக்கக்கூடிய பல வேற்றுமைகள்ல இருந்தா நம்ம விடுபடணும். நமக்கு ஒவ்வொரு மதமும் நமக்கு அதை தான் கற்பிக்கிறது இல்லைங்களா? ஆகவே தன்னை ஒரு ஆத்மான நம்ம உணர்ந்து இருக்கும் பொழுது, தியானம் நம்ம செய்யும் பொழுது நம்மை நாமே நம்ம நல்லா ட்ரீட் பண்ணிக்கிறோம். நம்மளுடைய வேல்யூ உயருது, நம்ம மேலே மதிப்பு வளருது. ஏன்னா நாம நமக்குள்ளே ஒரு அன்பையும் அமைதியும் நம்ம நிரப்பிய ஒரு அனுபவம் கிடைக்குது இந்த தியானத்தினால. அப்போ நம்ம நிறைஞ்சிருக்கும் போது மற்றவர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில தானே நம்ம இருப்போம். அப்ப நம்ம மற்றவர்கள்கிட்ட ஆட்டோமேட்டிக்கா எதிர்பார்ப்புகள் இருக்காது. அப்ப நம்மளுடைய குணாதிசயம், அதாவது நம்மளுடைய நடைமுறை, நம்ம பிஹேவியர்லயும் அந்த அன்பு, பணிவு அப்படிங்கிறது வளரும். அதனால நம்ம கண்டிப்பாக காலையில முதல் செயல், அதே மாதிரி இரவு உறங்க செல்வதற்கு முன்னால் கடைசி செயல் எதுவாக இருக்கணும் அப்படின்னா தியானமாகத்தான் இருக்கணும். அந்த எந்திரிச்ச உடனேயே இங்க தியானம்ங்கிறது நம்ம வித்யாலயத்துல சொல்லி தரக்கூடிய தியானம் ரொம்ப சிம்பிள். இந்த ராஜயோக தியானத்துல என்ன சொல்றோம்னா, ஜஸ்ட் ரிமெம்பர் ஹூ யூ ஆர். நீ யார் என்பதை ஜஸ்ட் அப்படி நினைச்சு பாருங்க. ஒன்னும் கடின முயற்சி இல்லை. ஐ எம் அ சோல். நான் ஒரு ஆத்மா, நான் இறைவனின் குழந்தை. என்னுடைய குணமே அன்புதான், நான் அமைதி சொரூபம். என்னுடைய குணமே அமைதிதான், அமைதி சொரூபம். என்னுடைய குணமே அன்புதான், நான் அன்பு சொரூபம். இப்படி கொஞ்ச நேரம் அந்த மாதிரியான தன்னை பற்றி உயர்வான தாட்ஸ் காலையில எழுந்திரிச்ச உடனே கொண்டு வரணும். சோ அப்போ there is a harmony within myself. அப்போ அதே மாதிரியான எண்ண ஓட்டம் வரும். இப்போ என்னுடைய உள் உணர்வு, என்னுடைய எண்ணம் ரெண்டும் ஹார்மனைஸ் ஆகுது, நல்லிணக்கம் ஆகுது. பிறகு அதில் நம்ம கவனம் வைக்கிறோம். அப்புறம் நம்முடைய வார்த்தைகள், செயல்லையும் அது வெளிப்படுது. So that is the total harmony between the thoughts, words and actions. அப்ப தியானம் பாருங்க நமக்குள்ள எவ்வளவு ஒரு நல்ல இணக்கத்தை கொண்டு வருதுன்னு பாருங்க. உள்ளேயும் சரி, வெளியிலையும் சரி.
அப்போ இதுல இன்னும் ஒரு சின்ன ஒரு இந்த ஆத்ம உணர்வுனால, இந்த தியான பயிற்சியினால நம்ம இன்னும் ஒரு 3 அற்புதமான விஷயத்த நம்ம வந்து கத்துக்கிறோம். அது நல்லிணக்கத்தை கொண்டு வருது. என்ன அப்படின்னா, ஒன்று, மற்றவர்களிடம் உள்ள நல்லதையே பார்த்தல். See only the positivity. இரண்டாவது, see the similarity. நமக்கும் அவங்களுக்கும் எது ஒற்றுமை ஒத்து போகுது. ஏன்னா நீங்க பாருங்க, வித்தியாசங்களை பார்க்கும் பொழுதுதான் அந்த நல்லிணக்கம் போயிடுது, சண்டை சச்சரவு வருது. நாம ஏன் வித்தியாசத்தை பார்க்கணும்? சிமிலாரிட்டிஸ் பார்க்கலாமே. எங்க ஒற்றுமை இருக்கு, எது ஒத்து போகுது, அதை நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா ஹார்மனி வந்து வரும். மூணாவது ஒரு விஷயம், எஸ் டிஃபரன்சஸ் தெரியுதுதான், வித்தியாசங்கள் தெரியுதுதான், ஆனா ஐ லேர்ன் டு அப்ரிஷியேட் த டிஃபரன்சஸ், அப்ரிஷியேட் த டைவர்சிட்டி. நம்ம வந்து ஒவ்வொரு மனிதனுமே தனித்துவம் மிக்கவர்கள். ஒவ்வொருத்தரும் வித்தியாசமா தான் இருப்பாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி என்னைக்குமே இருக்க மாட்டாங்க. ஒரே வீட்டிலையும் சரி, சமுதாயத்திலும் சரி, ஒவ்வொரு மனிதனுமே தனித்தனிதான். அப்ப என்ன அர்த்தம்? வித்தியாசம் கண்டிப்பாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒன்று, நம்ம அவருடைய நல்லதையே பார்க்கணும். இரண்டாவது, அவருடைய சிமிலாரிட்டிஸ் ஒத்து போகிற விஷயத்த பார்க்கணும். மூணாவது, வித்தியாசத்தை பாக்குறீங்களா, பாருங்க, பட் அப்ரிஷியேட். ஆமா, ஒவ்வொருத்தரும் தனிப்பட்டவர்கள் தான், தனித்தனி குணாதிசயங்கள் நிறைந்தவர்கள் தான். இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை. ஒவ்வொரு ஆத்மாவும் தனித்தனி. பாருங்க, இங்க ஆத்ம உணர்வை நீங்க கொண்டு வந்தாதான் இந்த 3 விஷயத்தையுமே அவங்களால கொண்டு வர முடியும். We are all souls, ஆத்மாக்கள்ங்கிற அந்த ஒரு எண்ணத்தினுடைய பேஸ்ல தான் நீங்க அவங்களுடைய நல்ல குணத்தையும் நீங்க பாப்பீங்க. இரண்டாவது, அவர்களுக்கும் நமக்கும் என்ன காமனான விஷயம்னு பாப்பீங்க. என்னது? நானும் ஒரு ஆத்மா, அவரும் ஒரு ஆத்மா. அவரும் இறைவனுடைய குழந்தை, நானும் இறைவனுடைய குழந்தை. இந்த சிமிலாரிட்டி வந்துருது. Then there is harmony. And appreciate the differences. ஒவ்வொருத்தர் ஆத்மாவுக்கும் தனித்தனியா தான் இருக்கும் குணாதிசயம். இதுதான் உலக நாடகத்தினுடைய அமைப்பு. இப்படின்னு நீங்க இந்த ஆத்ம உணர்வின் அடிப்படையில அதை ஆத்ம உணர்வை பக்குவப்படுத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இந்த 3 விஷயமே வந்துடும். அப்போ அந்த ஹார்மனி நேச்சுரலா, நமக்கு அந்த நல்லிணக்கம் தானாகவே வந்துடுது. அதே போல அமைதின்னு வந்து பார்க்கும் பொழுது நம்ம சொல்றோம், அமைதியை வந்து எப்படி நம்ம வந்து கொண்டு வர்றது, அமைதி எப்படி கொண்டு வரணும்? இங்க வெளியில இருந்து நமக்கு வர வேண்டியது இல்ல, நமக்குள்ளேயே இருக்குங்கிறத பார்த்தோம். நம்மளுடைய ஒரிஜினாலிட்டியே வந்து அமைதிதான், நம்முடைய உண்மையான குணமே அமைதிதான். சரி, அப்படி இருக்கும்போது ஏன், சரி நம்ம சொல்றோம் என்னுடைய உண்மையான குணமே அமைதி. சரி, ஒவ்வொரு ஆத்மாவினுடைய உண்மையான குணமே அமைதினா அப்புறம் ஏன் அமைதியின்மை நிலவுகின்றது? அங்கதான் நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். என்னன்னா, அமைதியை பற்றிய ஒரு சில ஒரு மாறான கருத்துக்கள் ஒரு சில பேருக்கு மனதுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த மாறான கருத்துக்களை நம்ம வந்து நீக்கணும். அதாவது ஃபால்ஸ் ஐடியாஸ் அபவுட் பீஸ். சோ என்ன ஐடியாஸ், அமைதியை பத்தி என்ன ஒரு ஃபால்ஸான ஒரு கருத்துக்கள் அவர் வச்சிருக்காங்க மனசுல அப்படின்னா, இந்த சூழ்நிலைகள் மாறினால் நான் அமைதியாக இருப்பேன் அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு பிலீஃப். இரண்டாவது, இவர்கள் மாறினால் எனக்கு அமைதி கிடைக்கும். இந்த கவர்மெண்ட், இந்த பாலிசிஸ், இந்த ஒரு அரசாங்கத்துல இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா அமைதி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறதும் ஒரு ஃபால்ஸான ஒரு பிலீஃப் தான், தவறான எண்ணம். அதே நேரத்துல இன்னும் ஒரு சில பேர் நினைக்கிறாங்கன்னா, நான் வந்து சாந்தமா அமைதியா இருக்கிறது அப்படிங்கிறது அது சோம்பேறித்தனம், அது வந்து ஏதோ ஒரு இயலாமை, அது ஏதோ ஒரு பலவீனம், எதையும் அதெல்லாம் சாதிக்க முடியாது, ஒருவித டென்ஷனும் பதட்டமும் வேணும். இது ஒரு ஃபால்ஸ் பிலீஃப். அதுக்கப்புறம் கடவுள் ஒரு நாள் வந்து எனக்கு வந்து அமைதி எனக்கு கொடுப்பாரு அப்படின்னு காத்துட்டு இருக்கிறது. கடவுள் எப்பொழுதுமே இருக்காரு, அவர் நமக்கு அமைதியையும் சக்தியையும் அன்பையும் அவர் பொழிந்து கொண்டே இருக்காரு. ஆனா அதை உணராமல் மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க, கடவுள் ஒரு நாள் எனக்கு அதை செய்வாரு, இல்ல ஏன் இன்னும் செய்யல கடவுள் எனக்கு அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிறதும் ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும்.
சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு உலகம் கலியுகங்க. இந்த கலியுகத்துல எங்க பார்த்தாலும் சண்டையும் போரும், என்ன இப்படிதான் இருக்கு, இங்க எங்கிருந்து அமைதி கிடைக்கும்? அமைதியே கிடைக்காது அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதனால அமைதி அவர்கள்னால அனுபவம் செய்ய முடியல. அப்ப இந்த ஒரு தவறான அந்த ஒரு கருத்துக்கள்ல இருந்து ஒரு ஜெனரலா ஒரு அண்டர்லைனிங் மெசேஜ் என்ன மனிதனுடைய மனசுல இருக்கு? பீஸ் இஸ் டிபெண்டன்ட் ஆன் சம்திங் அவுட் சைட். அமைதிங்கிறது வெளியில ஏதோ இருக்கு, அதனுடைய அடிப்படையில தான் எனக்கு உள்மன அமைதி இருக்கும்னு நினைக்கிறது ஒண்ணு. இரண்டாவது என்ன, இது தன்னுடைய முதன்மையான தேவைன்னு யாருமே உணரல. அமைதி என்னுடைய முதன்மையான தேவை, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அப்போ நம்ம இந்த தவறான அந்த ஒரு அபிப்பிராயங்கள் எல்லாத்தையும் பினிஷ் பண்ணிட்டு நாம நமக்குள்ளேயே ஒரு இன்னர் பீஸ், அந்த ஒரு உள்மன அமைதி நம்ம அனுபவம் பண்ணணும் அப்படின்னா, அதுல ஃபர்ஸ்ட் எல்லாருமே செய்ய வேண்டியது that is my first priority ன்னு எல்லாருமே புரிஞ்சுக்கணும். உள்மன அமைதிதான் என் வாழ்க்கையில என்ன வேணாலும் நான் லட்சியம் வச்சிருக்கலாம். இன்றைய முழு நாள்ல நான் என்னெல்லாம் வேணா செய்யணும்னு நான் லட்சியம் வச்சிருக்கலாம். ஆனா என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்னன்னா, என்னுடைய உள்மன அமைதி தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. முதன்மையான தேவை, முதன்மையான செயல் இல்ல முயற்சி, அதுதான் என்னுடைய டாப் ஆஃப் த லிஸ்ட்ல இருக்கணும். அதனால எப்போ இதுதான் முதன்மையான தேவை அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அப்பதான் அதை நம்ம தக்க வைக்கிறதுக்கான ஒரு செயல்லையும் நம்ம இறங்குவோம். ஏன்னா அந்த உள்மன அமைதிங்கிறது யாரோ நமக்கு அப்படியே ஒரு கிஃப்ட் மாதிரி ஒரு பாக்ஸ்ல போட்டு நமக்கு யாரும் கொடுக்க போறது இல்லை. அப்படியே தானா மேஜிக் மாதிரியும் வந்துட போறது கிடையாது. அப்போ அந்த அமைதிய நான் அனுபவம் படுறதுக்கு ஒரு சில முயற்சி செய்யணும். இன்னைக்கு சின்னதா 3 முயற்சி மட்டும் பார்க்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன கருத்துக்களாக தான் இருக்கும். இருந்தாலும் அமைதியை உங்களுக்குள்ள அனுபவம் செய்யறதுக்காக, 1, தினசரி நீங்கள் அவசியம் ஒரு தனக்கென்று நேரத்தை ஒதுக்க வேண்டும். உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். மைண்ட் அண்ட் பாடி நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான நேரம் நீங்க ஒதுக்கணும். கொஞ்சம் நல்ல ஏதாவது புத்தகங்கள் எடுத்து படிங்க, நல்ல நல்ல வாசகங்களை படிங்க, அது கூட தனக்காக ஒதுக்குற நேரம். நீங்க மூச்சு பயிற்சி பண்ணுங்க, அதுவும் தனக்காக ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு நேரம். இப்படி பிரேயர்ஸ் நீங்க பண்றீங்க, தனக்காக ஒரு நேரம் ஒதுக்கணும். 2வது, வாழ்க்கையினுடைய ஆன்மீக உண்மையை நம்ம புரிந்து கொள்தல், அதுவும் நமக்கு அமைதியை, ஒரு இன்னர் பீஸ் நமக்கு கொடுக்கும். Who am I? Whose child am I? நான் யார்? நான் யாருடையவன்? 3வது, நான் என்ன செய்ய வேண்டும்? இது 3 மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம போறோம். நான் யார், நான் யாருடையவன், நான் என்ன செய்ய வேண்டும். As God's child நான் என்ன பண்ணணும்? இத பற்றிய ஒரு ஞானம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இன்னர் பீஸ் நமக்கு வரும். 3வது, தியானம். தியானம் மிக மிக அவசியம். தியானம் ஒரு ஆப்ஷன்லாம் கிடையாது, இது ஒரு மஸ்ட். இப்போதைய காலத்துக்கு தியானம் இஸ் அ மஸ்ட், இட்ஸ் நாட் அன் ஆப்ஷன். எல்லாருக்குமே தெரியும் காலம் எவ்வளவு மாறிட்டே போகுது அப்படின்னு, எவ்வளவு உலக சூழ்நிலையிலும் நெருக்கடி வந்துட்டே இருக்குன்னு. ஆகவே நாம நமக்குள்ள அந்த சோல் கான்சியஸ்னஸ், ஆத்மாங்கிறத உணர்வோம். அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஆத்மாவும் தனித்தனி, எல்லோருமே இறைவனுடைய குழந்தைகள் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சு உணர்வோம். மேலும் தினசரி நமக்காக நம்ம நேரம் ஒதுக்குவோம், தியானம் பண்ணுவோம். அப்ப நம்மளுடைய கண்ணோட்டத்திலையும் அந்த பாசிட்டிவிட்டி, நம்மளுடைய வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் எல்லாத்திலயும் ஒரே மாதிரியான ஒரு ஹார்மனைஸ்டு வேல, ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு நேர்மறையான சிந்தனை, பேச்சு, செயல் இருக்கும். அப்ப அந்த அன்பையும் நம்ம மரியாதையும் பரிமாறிக்கொள்ளும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அங்க நல்லிணக்கம்ங்கிறது இருக்கு. ஏன்னா டுகெதரா எல்லாருமா சேர்ந்து ஒரு கலெக்டிவான ஒரு அமைதி இருக்கும் பொழுதுதான் அந்த உலக அமைதி.
ஒருவர் சொன்ன ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்லி நான் நிறைவு செய்யறேன். அதாவது என்னன்னா, ஒரு முழு உலகத்தினுடைய ஒரு மேப்பை நீங்க எடுத்துக்கோங்க. அந்த மேப்ல இப்ப முழு உலகத்துல இப்ப 700 கோடி பேர் ஜனங்க இருக்காங்க அப்படின்னா, அப்ப 700 கோடி டாட் இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்ப 700 கோடி டாட்ஸ் இருக்கு, புள்ளிகள் இருக்கு. அப்ப அதுல ஒயிட் டாட் அப்படின்னு சொன்னா யார் உள்மன அந்த ஒரு மன அமைதியை அனுபவம் செய்யறாங்களோ அவங்களுக்கு ஒயிட் டாட்னு வச்சுக்கோங்க. யார் உள்ளுக்குள்ள ரொம்ப டென்ஸ்டா அமைதியின்மையோட இருக்காங்களோ அவங்க பிளாக் டாட்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த உலகம் பூரா எவ்வளவு பிளாக் டாட்ஸ் எவ்வளவு ஒயிட் டாட்ஸ் இருக்கு. இப்போ எல்லாமே ஒயிட் டாட்ஸா இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? முழு உலகமுமே அமைதி நிறைந்ததாக இருக்குன்னு அர்த்தம். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? ஒவ்வொரு டாட்டும் தன்னை பிளாக்ல இருந்து ஒயிட்டா மாத்திக்கணும். அதாவது ஒவ்வொரு மனித ஆத்மாவும் தனக்குள்ள அமைதியை நம்ம நிரப்பிக்கொள்ளணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா உலக அமைதி வந்துடும், தானா வந்துடும். அதனால நம்மளுடைய முழு கவனமும் நம்ம மேல வச்சாலே போதும். அதாவது நம்முடைய மனோநிலையை சாந்தமாக அன்பாக வைக்கிறதுக்காக நம்ம கவனம் கொடுத்தாலே போதும். ஒவ்வொருத்தரும் இந்த முழு உலகமுமே அமைதி நிறைந்ததாக ஆகிவிடும். சோ இந்த கருத்துக்களோடு இன்றைய நிகழ்ச்சிக்காக எல்லோருக்குமே அமைதி மற்றும் நல்லிணக்கத்தினுடைய வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். So every thought we put into the world affects the world. ஒவ்வொரு எண்ணமும் இந்த உலகத்துல நம்ம அனுப்புறோம், அது உலகத்தை பாதிப்பு செய்து. So let us think peace, let us think love, let us think harmony. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ரொம்ப அருமையாக உலக அமைதியை பற்றி, தன் மனதுக்குள் எப்படி அமைதியை அனுபவம் செய்யணும் எல்லாமே ரொம்ப அருமையா சொன்னீங்க சிஸ்டர். சிஸ்டருக்கு எல்லா சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். முதல்ல தனக்குள்ள எப்படி அமைதி அனுபவம் பண்ணணும் அருமையா சொன்னீங்க. தன்னை ஒரு ஆத்மான அனுபவம் செய்யணும். அதே போல தனக்குள்ள ஒரு நல்லிணக்கம், மற்றவர்களோடு நல்லிணக்கம் என்பது மற்றவர்களுடைய நல்ல விஷயங்களை பார்ப்பது, அப்ரிசியேட் த டைவர்சிட்டி. நல்ல நல்ல அருமையான கருத்துக்களை நீங்க எடுத்து வச்சீங்க. கடைசியா நீங்க